அந்த இளைஞர்கள் வந்து அவங்க மட்டும் ஓட்டு போட்டால் முடியாது, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் போடுவாங்கன்னு தெரியாது. என் குடும்பத்திலே நான் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 5 ஓட்டு இருக்குன்னா எனக்கு ஒரு பாலிசி இருக்கும், வீட்டில் மனைவிக்கு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒன்று இருக்கும். சரின்னு தலை ஆட்டுவான், அங்கே போய் மாற்றி போட்டு பாட்டா என்ன பண்ண போகிறீங்க? குடும்பத்தில் பசங்க சொல்கிறத குடும்பத்தில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து அதாவது சிறு பிள்ளை விவசாயம் வராது அப்படிம்பாங்க, ஏதாவது ஒரு அந்த மாதிரி தான். அது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தான் இருக்குது, சில இடங்களில் காமெடியாகவும் இருக்குது. இன்னும் அவருக்கு நிறைய பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பனையூர் பண்ணையார், அப்புறம் வந்து பனையூர் போண்டாமணி, அப்புறம் கோமாளி, இப்படி தான் நிறைய வந்து எந்த நடிகருக்கும் இது மாதிரி கொடுக்கல உடனே. இவர் ஒன்றுமே பண்ணாமல் இப்படி ஒரு பட்டம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ கடைசி படம் அதுக்கு என்ன ஜனநாயகன் பேர் வச்சுருக்காரு. ஒரு நண்பர்கிட்ட கேட்ட என்னையா பேர்? ஜனநாயகன் ஏதோ ஒரு டப்பிங் படத்தோட பேர் மாதிரி இருக்க. நான் தாண்டா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஜனநாயகன் ஒரு டப்பிங் படம் பேர் மாதிரி தான் இருக்குது. ஜனநாயகன் ஏறக்குறைய வந்து மக்கள் நாயகன் இருந்தார்ல நம்ம ராமராஜன், அதுபடி அவருடைய பட்டத்தை தான் ஒரு படமாக பேர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன்.